This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSV VM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி பிரியாணி மெத்தடில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். இதே காய்கறி போடாமல் நம்ம வெறும் ரைஸ் மட்டும் வச்சு பண்ணோம்னா குஸ்காவாயிரும். நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியை செய்ய தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப சுலபமாக பண்ணலாம். நீங்கள் இதேமே செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறதுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள். சாப்பாட்டு அரிசியிலே நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாகிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் முந்திரி பழம் சேர்த்து இதே நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை மெனக்கட்டு நீங்கள் வாங்கி இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்க்கும்போது இந்த சவுண்டு இந்த இதெல்லாம் வரணும். வெங்காயம் சும்மா போடக்கூடாது. நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு சேர்த்துறாதீங்க, பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அவ்வளோவா பாத்திரத்தில் ஒட்டாது. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினப்பறம் நம்ம போட்டோன்னா ஒட்டாது. இதிலையே தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் சின்ன 10 ரூபா பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதிலே பாருங்கள் மிளகாவும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்க முடியுதோ அந்தளவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். நான் பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு. பச்சை பட்டாணி ஓவர் நைட்டே ஊற வச்சு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட அதை சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம காய்கறி நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிறது தான். தண்ணி காய்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி காய்கறிகளே சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ காய்கறி நல்லா மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம எண்ணெயிலே தான் எல்லாமே வதக்கிக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போது மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படட்டும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். நான் 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனாலும் ஈஸியாக வதங்கிடும். அதனால் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். தக்காளி இப்போ நம்மளுக்கு 3/4 பாதம் வதங்கிருச்சு. இப்படியே நம்ம எடுத்து வதக்கியிருந்தாலே நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அளவு தண்ணி நான் 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி எடுத்து 4 டம்ளர் தண்ணி. நான் சாப்பாட்டு அரிசிங்கிறனால தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்குறேன்.
இதே நீங்கள் சீரக சம்பா சேர்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1 டம்ளர் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வேகணும் அரிசி, அதனால் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக புளிப்பு பார்த்துக்க போகிறேன், அதுக்காக தான். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் இதில் புழிஞ்சு விட்டுருக்கேன் புளிப்புக்காக. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். உப்பும் நல்லா கரையணும், அந்த லெமனும் அதோட சேர்ந்து வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இதில் சேர்த்துக்க போகிறோம். அரிசி வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே மூடி போட்டு அந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இதில் வந்து முந்திரி பருப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா அந்த சாப்பாடோட சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணி நல்லா ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தம் போடணும். அதுக்கு அடுப்பை முதல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை மூடிக்கு மேலே ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் இந்த சிம்மிலே இந்த அடுப்பு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்கணும். அப்போ தான் செட் ஆகிருக்கும். ஆஃப் பண்ண உடனே எடுக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுங்க. எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் முதல்ல. இப்போ பாருங்கள், பிரியாணி ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலுமே ரொம்ப சுவையாக இருக்கும், சரியான மணமாக இருக்குது, அடியில் பிடிக்கவே பிடிக்காது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இதில் பட்டை கிராம்புன்னு எதுவுமே சேர்க்கலை, கரம் மசாலா எதுவுமே சேர்க்கலை, பிரியாணி மசாலாவும் சேர்க்கலை. ஒன்லி நம்ம வீட்டில் இந்த பொருளை வச்சே தயார் பண்ணியிருக்கோம். இதேமாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.